பிள்ளையார் கோயில் வெள்ளவிநாயகர் ஆலயத்தில் தயிர் சாதம், புளியோரை சாதம், பொங்கல் சாதம், இது மூணும் செய்யும் வழிமுறைகளை இப்போது எங்கள் ஆட்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கேரட்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் அலசுறதுக்காக இப்போது தண்ணிக்குள்ளே போட்டு கொண்டிருக்கிறார். இப்போது கேரட்டை அலசி கொண்டு சீவி கொண்டிருக்கிறார். ஒருத்தர் வாளியில் எடுத்து போட்டு நைஸாக கட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் இங்கே ஒரு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சிரிக்கிறார் பாருங்க. அடடா, கத்தி எவ்வளோ பெரிய கத்தி வச்சிருக்காரு. இவர் அருவமனையில் அறிந்து கொண்டிருக்கிறார் மாங்காயை. நைஸாக செய்ய வேண்டும், பெருசு பெருசாக போட்டுறக்கூடாது. மாங்காயை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கார். இப்போது இந்த சிறிதாக கட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அடுத்த நபர் வந்துட்டாரா, அவர் கட் பண்ணிட்டார், இவர் சீவிட்டார். நல்லா சூப்பராக செய்து கொண்டிருக்கிறார். 3 நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப ஆர்வமாக. ஆமா அடுத்ததாக அரிசி கிடைக்கிறதுக்காக கோவலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போது அரிசி போட்டு கொண்டு இருக்கிறாப்புல. அண்டாவில் போட்டு கிண்டுறார். அவர் நல்லாக கிண்டுறார். இவர் கிண்டுற ஸ்டைலே தனி. அடுத்தது அரிசி போட ரெடியாகிட்டு அரிசியை போட்டுட்டார். உலை கொதித்த காரணத்தால் அரிசியை போட்டுட்டார். வீரந்தையல் வெள்ள விநாயகர் கோயில் நல்லா கிண்டுறார் எங்க மாமா. நல்லா அருமையாக கிண்டுறார். எங்க பாக்கியராஜ் அவர்கள் முடியை திறந்து கொண்டு பிடிச்சு இழுத்து கொண்டிருக்கிறார். இவர் தான் புளியோதரையின் ஸ்பெஷலிஸ்ட். பார்த்துட்டு இருக்கார். புளியோதரையின் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, டவுட்டா இருந்துச்சுல்ல. அதான் எல்லாம் கலந்து போடுறோம்னா 500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இதுவா இப்போ அதை வடிக்கிறதுக்காக கூட வைத்து இப்படி தான் வச்சு வடிக்கணும். அந்த மெத்தடில் நம்பர் 1ஆக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கள் ஆள்கள். இப்போ அந்த சோத்தை இப்படி தான் வடிக்கணும். இதில் எவ்வளவு நாளும் ஃபுல்லாக வடிச்சுக்கலாம் இந்த மெத்தடில். இந்த மாதிரி இருக்காது. கூட வலிக்கி இருக்கலாக்கும் போது போட்டலாமா? தண்ணி ஊத்துறாப்ல. அடுத்தது அங்கிட்டு சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறதால் தின்றார் அவர். முந்திரிய தூவிக்கணும் இந்த மாதிரி. அடுத்தது திராட்சையை இப்படிதான் தூவிக்கணும். ஏலக்காய், ஜாதிக்காவை பொடியாக அதை தூவிக்கணும். கலர் பொடி உண்டா? கலர் மாறாது பொறுக்கு. வெண்பொங்கல் மாதிரி இருக்குங்க. மிளகு பொங்கல். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வெள்ளத்தை போட்டுக்கணும்.
அதை வாங்கிடுங்க கொஞ்சம் எடுத்துங்க. அள்ளி அந்த இதுல போடுங்க. தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு இந்த போட்டு இப்போது தயிர் சாதத்தை கிண்டலாம். பொங்கல் ரெடி ஆகிட்டு இப்போ நெய் ஊற்றி கிண்டிக்கணும். அடுத்தது தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு அதையும் கிண்டிக்கணும். அடுத்தது புளியோதரைக்கு தேவையான ரசத்தை தயார் பண்ண இப்போது எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு போட வேண்டியதான். போட்டாச்சு. தயிரை ஊற்றி இப்போ தயிர் சாதம் ரெடியாக கிண்ட வேண்டியதான். மற்ற கிண்டிக்கிட்டு இருக்கான். அடுத்தது கருவேப்பிலை தூவி நல்லா கிண்டுறாப்லாம். நல்லா கிண்டணும். அடுத்து இறக்கி அதை தயிர் சாதத்துக்கு இப்போ ஊற்ற போகிறார். கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அருமையாக வந்து கொண்டிருக்கு தயிர் சாதம். கிண்டுறத சொல்லுவேன். இப்ப தயிர் சாதத்துக்கு உப்பு போட்டு அடுத்தது கிண்ட வேண்டியது. தயிரை ஊற்றி நல்லா லெவலாக ஊற்றி கிண்டுறாப்ல. அடுத்து வைய அப்படியே ஆட்டிட்டு அப்படியே உள்ள ஊத்திக்கிறடா. இல்ல அப்படியே கையில வச்சுக்கங்கற. தயிருக்கு நல்லா தயிரை ஊற்றி நல்லா கிண்டி இருக்கோம். தயிர் ஊற்ற ஊற்ற அருமையாக இருக்குது பார்க்க. அடுத்தது புளி கரைசல். நல்லா புளியை இப்படி தான் குடையில் வச்சு கிளியர் பண்ணிக்கணும். புளி கரைசல் ரெடியாக்கி இருக்குது. புளியோதரைக்கு தேவையான அரிசிக்கு இப்போ அலசி எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. ரூபாய் 500. சி அன்பழகன் விஜயலட்சுமி ரூபாய் 200. பி கலைமணி புளியோதரைக்கு ஒரு டேபிளை விரித்து அதில் ஒரு வேட்டியை விரித்து அதில் சோத்தை கொட்டி நல்லா கிண்டணும். அருமையாக கிண்டி ரெடி பண்ணி ஆற வச்சு அதை முறையாக புளியோதரை ரசத்தோடு சேர்க்கணும். இப்போ அரிசி போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஒரு வாட்டி செஞ்சுட்டு இன்னொரு வாட்டி அரிசி போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அடுத்தது புளியோதரைக்கு சாதம் ரெடி ஆகிட்டு இப்போ எண்ணெய் நல்லெண்ணெயை புளியோதரை வெள்ளை சாதத்தில் ஊற்றுறா. நல்லா கிண்டணும். புளியோதரைக்கு தேவையான ரசத்தை ரெடி பண்ண இப்போது எண்ணெய் சட்டியில் போட்டு வரைக்கிறார். மிளகாய், நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை மிளகாயை போட்டுட்டார். நல்லா கிண்டுறாப்புல.
அதை வறுத்து பொன்னிறமாக எடுத்து ஓரத்தில் வைத்துட்டார். அடுத்தது சோத்தை அண்டாவில் திரும்ப எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்காப்புல. அடுத்தது பட்டை மிளகாயை போட்டு கொண்டு இருக்கிறார். நல்லெண்ணெயை ஊற்றி நல்லாக கிண்டுகிறாப்புல. கடுகு போட்டுக்கிறாப்புல ரசத்துக்கு. அடுத்து கருவேப்பிலை போடுறாப்புல. புளிக்கரசல் தண்ணியை ஊத்துறார். அதை இன்னொரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் ஊத்துறார். மஞ்சத்தூள் போட்டு நல்லா. அடுத்தது பெருங்காயம். அடுத்தது நிலக்கல்லையை வறுத்து தூவி கொண்டிருக்கிறாப்புல. கொண்டக்கல்லை ஒரு பாத்திரத்தில் அவித்து எடுத்து பார்க்கிறார், வெந்துட்டா வேலையா என்று. அடுத்தது வெந்துட்டு அதை கோவலையில் போட்டு இது பண்ணுறார். அடுத்தது நிலக்கல்லையை தூவுறார் புளியோதரைக்கு. அடுத்தது பட்டை மிளகாயை தூவுறார். அதை கிண்டுறாப்புல, நல்லா கிண்டுறாப்புல. எண்ணெய் சட்டியின் மறுதடியும் எண்ணெய் ஊற்றி கடுகை போடுறார். பட்டை மிளகாயை அதில் தூவுகிறார். நல்லா கிண்டுறாப்புல. கருவேப்பிலையை போடுறார். அதையும் கிண்டுறாப்புல. அதை இறக்கிறார். இறக்கி வச்சுட்டார் கீழே. அதற்கு கொண்டக்கல்லையில் மேலே அதை தூவுறார். அருமையாக கொண்டக்கல்லை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக புளியோதரைக்கு பட்டை மிளகாயை போட்டு எண்ணெய் சட்டியில் கிண்டுறார். ரசம், புளியோதரை ரசம் ரெடி ஆகிட்டு. அடுத்தது புளியோதரை ரசத்தை போட்டு கிண்டி இப்போது பெருங்காயத்தூளை தூவி கொண்டிருக்கிறார். சக்கரை பொங்கலுக்கு தேவையான நெய்யை ஊற்றி கொண்டிருக்கிறார். அதை சக்கரை பொங்கலை கிண்டி கொண்டிருக்கிறார். நல்லா அருமையாக கிண்டுறார் இவர். சக்கரை பொங்கல் அருமையாக இருக்கும். அதை பார்த்தாலே வாய் ஊறுதுங்க. அருமையாக இருக்கிறது. அடுத்தது புளியோதரை கிண்டும் போதே இங்கே அருமையாக ஊற்றிக்கொண்டு வெடி சிறப்பாக வெடித்து கொண்டு இருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல எனது உறவுகளுக்கு நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.